சாயிநாதா, நான் உங்களிடம் ஓடி வந்தேன். ஷீரடியில் உங்கள் பாதத்தை தேடி வந்தேன். என்மேல் அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையே, நிச்சயமாக அது வீண் போகாது. இதை முழுவதுமாக கேள். இதுவரை உன்னை பார்த்து நகைத்த கண்கள் நிச்சயமாக வருந்தும்படி நான் செய்வேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிரியமான பிள்ளையின் வாழ்க்கையில் அனைத்து அற்புதத்தையும் உன் சாயிபாபா நடத்தி காட்டுவேன். நீ தோற்பதற்காக பிறக்கவில்லை. கட்டாயமாக உன் அப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதத்தால் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிப்பாய், ஜெயித்து காட்டுவாய். சாயிநாதா, பல நாட்களாக நான் உங்களிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாகி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது என்று நீ என்னிடம் புலம்புகிறாய். சில சமயம் கோபமாக கூட பேசுகிறாய் குழந்தையே. ஆனால் சிறிது நேரம் கழித்து வந்து நீயே என்னை மன்னித்து விடுங்கள் சாயிநாதரே, நாங்கள் உங்கள் மனதை புண்படுத்தியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று நீயே என்னிடம் வந்து மன்னிப்பும் கேட்கிறாய். அன்பு இருக்கும் இடத்தில்தான் கோபமும் இருக்கும் குழந்தையே. நீ என்மேல் கோபப்பட்டால் நான் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏதோ உன் மன வேதனையினால்தான் நீ என்னிடம் வந்து இப்படி கொட்டுகிறாய் என்பது எனக்கு புரியும். உன் மன வேதனையை அனைத்தையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. நிச்சயமாக உன் வேதனைக்கு, உன் மன வலிக்கு மருந்தாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என் பிள்ளையே. குழந்தையே, வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீ தேடுவது எனக்கு வியப்பாக இருக்குது குழந்தையே. நீ எங்கு போய் தேடினாலும் அது உனக்கு கிடைக்கவே போவதில்லை. ஏனென்றால் அது உன்னில்தான் இருக்கிறது. நீ மனதை நிம்மதியாக வைத்து கொண்டாலே போதும், சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் தானாகவே வந்து குடிக்கொண்டுவிடும் உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும். கண்மணியே, சந்தோஷம் என்பது உலக பொருட்களில் இல்லை, அது உள்ளத்தில்தான் இருக்கிறது. நிம்மதி என்பது நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்தாலே போதும், நிம்மதி தானாகவே வந்துவிடும். ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலே போதும், நிம்மதி தானாகவே தென்றலாய் உன் இதயத்தை வந்து தழுவும். எனவே என் குழந்தையே, என்றைக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெளியில் போய் தேடாதே. ஏனென்றால் அது எங்குமே வெளியில் இல்லை. உன்னை மாற்றும் எல்லா மாறுதலாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது. உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே உனக்குள் பல நிகழ்வுகளை நிகழ்த்தி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைய சில வழிவகைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் சாயிநாதர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார். என்னை காப்பாற்ற யாருமே இல்லை. நான் நிர்கதியாக இருக்கிறேன். தோள் கொடுக்க கூட எனக்கு யாருமே இல்லை என்று உனக்கு வரும் வேதனைகளையும் சோதனைகள் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தான் உனக்கு கொடுத்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. பிரச்சனைகளை நான் உனக்கு கொடுக்கவில்லை. நீ கண்ணீர் சிந்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனம் வேதனை அடைய வேண்டும், நீ கஷ்டத்தில் தத்தளிக்க வேண்டும் என்ற நினைப்பில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனதை பக்குவப்படுத்தவும், வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களின் திறமையை, அவர்களின் மனோதைரியத்தை, அவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த செயல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல. நீ இப்படி தவறாக நினைத்து கொண்டால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? எது நடந்தாலும் நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எதை செய்தாலும் 100 முறை யோசித்து செயல்படு. ஆனால் செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா என்ற சிந்தனை ஒரு முறை கூட உன் மனதில் எழவே கூடாது. அதை நடத்தி முடித்து காட்டுவதுதான் நம் வேலை என்ற எண்ணம் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா இருப்பேன். வழித்துணையாக வருவேன். முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் அனைத்து திசைகளிலும் உன் அப்பா உன்னில் இருக்கும் பொழுது எதற்காக இந்த பயம் உனக்கு? என் அன்பான பிரியமே,
தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. பிரச்சனை ஆரம்பித்தவுடன் அதற்கான தீர்வும் விரைவிலேயே வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் பிரச்சனைக்கான தீர்வும் விரைவில் உன்னிடத்தில் வந்து சேரும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது, அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்ற சிந்தனை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். சுலபமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்தே விடலாம். உனக்கு துணையாக அப்பா எப்பொழுதும் இருக்கும் பொழுது பிரச்சனைகளைக் கண்டு எதற்காக மனம் கலங்கி நிற்கிறாய்? இது உன் சாயின் கணக்கு. என் கணக்கு எப்பொழுதும் தப்பாகாது குழந்தையே. இவ்வளவு காலமாக நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு பிறக்கப் போகிறது. நல்ல வாழ்வு உனக்கு அமையப் போகிறது. தைரியமாக இரு. உன் கண்ணில் எப்பொழுது கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து உன் கஷ்டம் போக்க உன் சாயப்பா வருவேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருக்கும் என் பக்தனை எப்பொழுதும் நான் ஏமாற்றியதே இல்லை. கண்டிப்பாக வருவேன். வந்து உன் கண்ணீரை துடைப்பேன். உனக்கு வேண்டியதை அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நான் வருவதற்கான அறிகுறி உன் கண்களுக்கு நிச்சயமாக புலப்படும். இது சாயப்பாவின் கணக்கு. என் கணக்கு எப்பொழுதும் தப்பாகாது. உனக்கான நேரம் வந்துவிட்டது என் கண்மணியே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயம் இனி உன் வாழ்வில் வேண்டவே வேண்டாம். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருக்கிறேன், இருப்பேன், இனியும் இருப்பேன். எல்லாம் சுபமாக நிகழப்போகிறது. உன் வாழ்வில் எப்பொழுதும் வெற்றி மட்டுமே உன்னை சூழ்ந்து கொள்ளும். அதற்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை, பக்தி, பொறுமையோடு சரணடைந்தால் உனக்கு வேண்டியது அனைத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுக்க ஆசைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். என் ஆசையை விரைவில் நான் நிறைவேற்றியும் கொள்ளுவேன். என் பிள்ளையின் கண்களில் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே உன் சாயப்பாவும் விருப்பம் இருக்கிறேன். என் விருப்பத்தை கூடிய விரைவில் நிறைவேற்றிவிடு. என் பாதத்தில் வந்து உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் கொட்டிவிடு. பிறகு என்ன, எல்லாமே சுபமாக முடிந்துவிடும். உன் கண்களில் ஆனந்த கண்ணீரை நிச்சயமாக பார்க்கலாம். குழந்தையே, நம்பிக்கையோடு உனக்கான ஒரு இனிப்பான செய்தியோடு நிச்சயமாக உன் சாயப்பா வருவேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும், ஆசைப்பட்டதெல்லாம் உன் வாழ்வில் இனி நிறைவேறும். நீண்டகால உன் வேண்டுதல்கள் இந்த நாளிலிருந்து நிறைவேற ஆரம்பிக்கிறது என்று நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் அன்பு குழந்தையே, எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான். உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால்
நம்பிக்கையைப் பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கல், சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ, ரயிலிலோ, விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால் வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும். என் அன்பு பிரியமே, நீ எடுக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. அந்த செயலை நாம் சிறப்பாக செய்வோம். அதற்கு உறுதுணையாக அப்பா துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையை வை. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எல்லாமே வெற்றிகரமாகவே முடியும். அதை விட்டுவிட்டு நம்மால் இந்த செயலை செய்ய முடியுமா என்று ஒரு கண நேரம் நீ யோசித்தாலே போதும், அனைத்தும் சரிந்தே விடும். என் அன்பு பிரியமே, சந்தேகம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருக்காது பிள்ளையே. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நன்மைகள் மட்டுமே இருக்கும். ஒருவர் தானே ஏற்படுத்தி கொள்ளலாம் நம்பிக்கையை. அப்படி இல்லாமல் மற்றவர்களின் நிர்பந்தத்தால் கூட நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது குழந்தையே. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீட்டுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ எடுத்துக்கொண்டாலே போதும். மற்றதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மறந்தும் கூட காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாதே. உனக்கு தேவையில்லாத அந்த சொற்களையெல்லாம் உன் மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நீயே தடைக்கல்லாக மாறிவிடாதே என் பிரியமே. கவலைப்படாதே என் பிரிய கண்மணியே. எப்பொழுதும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக பயம் உன் மனதில்? பொதுவாகவே வாழ்க்கையில் நம்மிடம் இருப்பதை விட இல்லாததை நினைத்து நினைத்துதான் துயரப்பட்டு கொண்டே இருப்போம், ஏங்கிக் கொண்டே இருப்போம். வெளிச்சம் இல்லாத இடத்தில் நம் நிழல் கூட நமக்கு துணைக்கு வராது, நமக்கு துணையாக இருக்காது. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எதற்காக இருப்பதை விட இல்லாததை நினைத்து கொண்டு ஏங்க வேண்டும்? ஏங்கிக் கொண்டிருந்தாலே துன்பம் தானாக வந்துவிடும். துயரம் தானாக நம்மை வந்து தொற்றிக்கொள்ளும் குழந்தையே. ஏக்கத்தை முதலில் நிறுத்திவிடு. உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் அவரவர் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அனைவருக்குமே நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது போலியான முகமூடியாகத்தான் இருக்கும். சாயிநாதரே, மற்றவர்கள் அதிக முயற்சி செய்யாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று பிரகாசிக்கிறார்கள், போதுமான வருமானத்தை ஈட்டுகிறார்கள். ஆனால் என்னை மட்டும் ஏன் என் வாழ்க்கையில் தோல்வியடைவ செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது கண்மணியே. என் அன்பு பிரியமே, ஒவ்வொரு விஷயத்திலும் சாயப்பா என் கூடவே இருக்கிறார் என்று முதலில் எண்ணுவதை நிறுத்திவிடு என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் சாயப்பா இருக்கிறார் என்று எண்ணிக்கொள். அதற்கு மாறாக என் வெற்றி தோல்விக்கு சாயப்பாதான் காரணம், கடவுளே வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள். நான் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறுவேன் என்று உன் நம்பிக்கையை உன் மீது நீ வைக்கும் பொழுது அதற்கு எல்லை இல்லாமல் போய்விடுகிறது. உன் முயற்சிகள் ஒருபோதும் வீணாவதில்லை என் பிள்ளையே. ஒவ்வொரு தோல்வியும்
ஒவ்வொரு அனுபவமே என்று எடுத்துக்கொண்டு அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் என்பதை சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் தோல்விகள் என்பது ஒரு மிகவும் வலுவான அஸ்திவாரம் என்பதை புரிந்து கொள். அந்த தோல்வி என் அஸ்திவாரத்தின் மேல் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நாம் மேலே சென்றால் எக்காரணம் கொண்டும் உன்னுடைய அஸ்திவாரத்தை யாராலும் அசைக்கவே முடியாது என் பிள்ளையே. ஆனால் அதற்கு நீ உன்மீது முதலில் நம்பிக்கை வைக்க வேண்டும். உன்மீது முழு நம்பிக்கை நீயே கொண்டிருந்தால் இந்த கேள்வி வந்திருக்காது. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்திலும் சோகத்திலும் போய்கொண்டிருக்கிறது சாயிநாதரே என்று இந்த கேள்வியை நீ எழுப்பி இருக்கவே மாட்டாய். அனைத்திற்கும் சாயி இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு உன் வேலையை நீ செய்யாமல் இருந்தால் எப்படி என்னால் உன்னை வெற்றி பெற முடியும்? நாள் வரை உன் மனதில் இருந்த வேதனை, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவு பெறப் போகிறது. உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். உன் வேண்டுதல் எப்படி தோற்று போகும்? நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீச துவங்கும். உனக்கு அனைத்துமாக உன் சாயி தேவா இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த கேள்வி? என் வேண்டுதல் வீண் போய்விடுமா என்ற கேள்வி உன் மனதில் எண்ணவே கூடாது. எப்பொழுதுமே கலங்காமல் இரு. நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாகவே இருப்பேன். குழந்தையே, நீ எப்பொழுதும் என்னிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்துமே பலிக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய பிரார்த்தனையாகவே இருக்கிறது. இது எனக்கு நன்றாகவே தெரியும் என் குழந்தையே. உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். உன்னை படைத்தவனுக்கு தெரியும். எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் எனக்கு இதை கொடுங்கள் சாயப்பா, என் வாழ்க்கையை இப்படி மாற்றிவிடுங்கள் சாயப்பா என்று என்னிடம் இதை கொடுங்கள், அதை தாருங்கள் என்று கேட்காமல், சாயிநாதரே, என் வாழ்க்கைக்கு எது நன்மையோ அதை எனக்கு ஆசிர்வாதமாக கொடுத்தாலே நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன். இப்படி மாற்றி வேண்டிப்பார், இப்படி பிரார்த்தனை செய்து பார். நீ நினைத்ததை விட 10 மடங்கு மேலாக நான் உனக்கு திருப்பி தருவேன். குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் வாழ விடலாம். உன்னை படைத்த, உன்னை இயக்கிக் கொண்டிருக்கும் உன் சாயப்பாவிற்கு தெரியாதா உனக்கு எதை, எப்பொழுது, எப்படி கொடுக்க வேண்டும் என்று? ஏன் உன் மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? என் வேண்டுதல் வீணாகிவிடுமோ, என் வேண்டுதல் பறிபோகிவிடுமோ என்று ஏன் உனக்கு இந்த குழப்பம்? உன் வேண்டுதல் எப்படி தோற்று போகும் என்று நீ நினைக்கிறாய்? என்னிடம் பிரார்த்தனையாக வைத்த எதுவுமே நிச்சயமாக தோற்காது. என் பொக்கிஷமான பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய சமயத்தில், கொடுக்க வேண்டிய விஷயத்தை நிச்சயமாக கொண்டு சேர்க்கும் வேலையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அது எப்படி தப்பும் என்று நீ நினைக்கிறாய்? நிச்சயமாக தப்பாது. உன் சாயப்பாவின் வாக்கு அப்படி. என் வாயிலிருந்து வீணாக சொற்கள் எழவே எழாது. நான் இருக்கிறேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? உன்னை ஏளனமாக பார்த்து உன்னை வெறுத்தவர்களுக்கு முன்னால் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கும் அந்த அதிசயத்தை நான் நிகழ்த்தியே காட்டுவேன். இனி உன் வாழ்வில் ஏமாற்றமே இல்லை. அனைத்துமே ஏறுமுகமாகவே இருக்கும். ஏற்றம் மட்டுமே நிறைந்திருக்கும் உன் வாழ்வில். இனி நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நிறைவேறும். உன் வேண்டுதல் எல்லாமே பலிக்கும். எது உன்னை விட்டு விலகினாலும் நகன்றாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும் சென்றாலும், நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவும் மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன். நீ நிச்சயமாக தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு உனக்கான சரியான பாதையில் பயணித்து வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக பறிப்பாய். அதை உன் சாயிநாதரோடு சேர்ந்து ருசிக்கப் போகிறாய்.
வாழ்க்கையில் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். அதை நான் அடைய வைப்பேன். என் பிரியமே, நான் உன் குறைகளை தீர்த்து வைக்கும் பொழுது நீ என்னை முழுவதுமாக நம்புகிறாய். ஆனால் அதே சமயம் உன் குறைகளையும் உன் வேண்டுதல்களையும் நான் தீர்க்காத போது சாயிநாதர் என் பிரியமான கண்மணி மேல் முழுவதுமாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்றுதான் அர்த்தம். நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய். நிச்சயமாக தீர்த்து வைக்காமல் கொஞ்சம் தாமதப்படுத்துகிறேன் என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னிலையிலும் எப்பொழுதும் மண்டியிடுவதே இல்லை. நீ என்னுடைய பொக்கிஷம் அல்லவா? உனக்காக மற்றவர்களிடம் போய் எதற்காகவும் மண்டியிடாதே. நீ மண்டியிடவும் மாட்டாய். உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல மனதையும் பார்த்து அனைவரும் உன்னை விட்டு சென்று அனைவரும் உன்னை தேடி வருவார்கள். உன்னுடைய அன்பான அந்த மனதை பார்த்து உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே, உன் சாயிநாதரே உன் நேரில் வந்தாலும் பயனில்லாமல் தான் போகும். எனவே என் குழந்தையே, முதலில் உன் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை மீது நம்பிக்கை வை. உன்னில் இருக்கும் உன் சாயப்பா மீது நம்பிக்கை வைத்துக்கொண்டே இரு. எது நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே.